உலகெங்கும் வாழும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் என் உயிரினும் மேலான வீர சோழ பறையர்களுக்கும் உங்கள் மதுராந்தக சோழ தேவரின் அன்பான வணக்கங்கள். நேற்றைய தினம் திரைப்பட நடிகர் திரு விஜயகாந்த் அவர்கள் இயற்கை எதிரார் என்ற செய்தியை அறிந்து உள்ளபடியாக நான் வேதனையுற்றேன். அவரது இழப்பு நடிப்பு துறைக்கு மாபெரும் இழப்பாகும். ஏனென்று சொன்னால் தனது இயல்பான நடிப்பின் மூலம் பல ரசிகர்களை கவர்ந்தவர். ஆகவே அவரது இழப்பு என்பது நடிப்பு துறைக்கு மாபெரும் இழப்பாக நான் கருதுகிறேன். அவரின் அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைய எனது பிரார்த்தனையை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் அவரது ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் ஆறுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சிறந்த நடிகர் என்பதில் எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் அவர் அரசியல் தலைவர் என்பதில் எனக்கு நேரெதிர் முரண்பாடு உண்டு. அவரை நான் ஒரு அரசியல் தலைவராக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல் தலைவருக்கென்று ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதியை அவர் பெற்றிருக்கிறார் என்று அவரது கட்சியினர் நம்பலாம் ஒழிய என்னை போன்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அவரை நல்ல நடிகர் என்று தூக்கி கொண்டாடுவதில் எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா என்னை கவர்ந்த நடிகரில் அவரும் ஒருவர், என்னை கவர்ந்த நடிகர்களில் அவரும் ஒருவர். ஏன்னா என்னுடைய நிறத்தை போலதான் அவர் இருக்கிறார் என்ற அடிப்படையில் ஒருவேளை எனக்கு அவரை இயல்பாக பிடிச்சிருக்கலான்ற ஒரு கருத்து எனக்கு உண்டு. அதுபோல கருப்பா இருக்கக்கூடியவர்களுக்கு அவரை விரும்புவாங்க அப்படின்றத என்னுடைய கருத்து. ஆனால் அவரது அரசியல் முன்னெடுப்புகள், அவரது அரசியல் நகர்வுகள் அனைத்துமே அவரது இனத்தின் அடிப்படையில் தான் இருந்துச்சே ஒழிய வெகுஜன சமூகத்தில், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக அமைப்பின் அடிப்படையில் அவரது அரசியல் முன்னெடுப்புகள் இல்லை என்பதுதான் திட்டவட்டமான உண்மை. அதாவது தன்னை ஒரு திருமலை நாயக்கரனுடைய வாரிசாகத்தான் அவர் மனதில் எண்ணிக்கொண்டு அரசியல் தன்னுடைய முன்னெடுப்புகளை செய்து வந்தார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையான செய்தி. இது என்னை போன்றவர்களுக்கு அவரது நகர்வுகள் புரிந்திருக்கும். அதாவது சமூக பார்வை கொண்டு வரலாற்று அடிப்படையிலான ஒரு அரசியல் பார்வை கொண்ட என்னை போன்ற அரசியல் இயக்கவாதிகளுக்கு அவரை பற்றிய பார்வை தெளிவாக தெரிந்திருக்கும். மற்றவர்களே அவர் இயல்பானவர், சிறப்பானவர் என்று அவரை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் பகுத்தறிவு கொண்டு பார்க்கக்கூடிய அரசியல் பார்வை, வரலாற்றின் அடிப்படையில் ஒரு பகுத்தறிவு பார்வையோடு ஒரு அரசியலை முன்னெடுத்து அதன் அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய என்னை போன்றவர்களுடைய பார்வையில் அவரது அரசியல் முன்னெடுப்புகள் எதுவாக இருக்கும் என்பதை என்னால் கணித்துக் கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் அவர் தன்னை ஒரு தெலுங்கு திருமலை நாயக்க அரசு இருக்கு இல்லையா, தெலுங்கு விஜயநகர பேரரசுக்கு அடுத்தபடியாக வந்த தெலுங்கு நாயக்கர்களுடைய அந்த ஆட்சியினுடைய நீட்சியாக அந்த அரசர்களுடைய வாரிசாக தன்னை எண்ணிக்கொண்டு தன்னுடைய அரசியல் முன்னெடுப்புகளை தொடர்ந்து நகர்த்தி வந்தார். அது மட்டுமல்லாமல் அவருக்கு மிகச்சிறந்த சமூக பார்வை இருக்கின்றது போல இவங்க பல பிம்பங்கள் அவர் மீது தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறது. அது தவறு. அவருக்கு எந்த விதமான சமூக பார்வையும் கிடையாது. சமூகத்தில் இருக்கக்கூடிய
சமூகத்தில் தமிழ்நாட்டு சாதிய சமூகங்களில் இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கட்டும், அந்த பாகுபாடாக இருக்கட்டும், அதன் அடிப்படையில் ஏற்படக்கூடிய அந்த வன்முறைகளாக இருக்கட்டும், அதன் வழியாக ஏற்படக்கூடிய அந்த காயங்களாக இருக்கட்டும், வலிகளாக இருக்கட்டும், ஒரு தரப்புக்கு ஏற்படக்கூடிய காயங்களுக்கும் வலிகளுக்கும் அவர் எந்த விதமான நிவாரணியாகவும் அவர் செயல்பட்டதில்லை. இப்போ பறையர் சமுதாயத்திற்கும் பல சமுதாயங்களுக்கும் பல்வேறு காலகட்டத்தில் பல சண்டைகள், பிரச்சனைகள், மோதல்கள், சாதி கலவரங்கள் நடந்திருக்கு. ஆனால் அவர் சாதி கலவரங்கள் நடந்த அந்த பகுதிக்கு சென்றோ, சாதி கலவரங்களால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நேரடியாக சென்றோ ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய அளவில் அவருடைய மனப்பக்குவம் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதிலிருந்து நம்ம அவருடைய பார்வை, சமூகத்தின் மீது அவருடைய பார்வை என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை நம்மளுடைய மக்கள், என்னுடைய பறைய சமுதாய மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். மேலும் அவர் தன் படங்களில் தன்னை ஒரு சத்திரிய பரம்பரை போன்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர் காட்டிக்கொண்டார். அப்புறம் அந்த வைஷ்ணவ அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய அந்த சத்திரிய சாதிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய அளவில் அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டாரே ஒழிய, சத்திரியன்னு ஒரு படத்தில் நடிக்கிறாரு. ஏன் சூத்திரன் பேரு, சூத்திரன்ற படத்தில் நடிக்கலாம்ல, பஞ்சமன்ற படத்தில் நடிக்கலாம்ல? அது வராது. ஏன்னா அந்த சிந்தனை அவருக்கு கிடையாது. அதனால அவரை நம்ம ஒரு சமூகவாதி போல, சமூக புரட்சியாளர் போல நம்ம காட்ட முயற்சிப்பது என்பது நம்மளை நாமளே முட்டாளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு செயல். ஆகவே அவரது இறப்பை நீங்கள் துக்கமாக அனுஷ்டிங்கள். அதுல எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அவர் எந்த மனிதன் இறந்தாலும் அவரது இறப்பு என்பது, ஒரு மனிதனுடைய இறப்பு என்பது வருந்தத்தக்கதுதான், துன்பியலுக்கு உட்பட்டது தான், ரொம்ப வலிய தரக்கூடியது தான். அதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. ஆனால் அவரை ஒரு சமூக தலைவர் போல, ஒரு புரட்சி தலைவர் போல சித்தரித்து காட்டுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருக்கு அந்த பார்வை இல்லை. அவர் நல்லவராக இருக்கலாம், அவருடைய குடும்பத்திற்கு, அவருடைய கூட்டத்திற்கு அவர் நல்லவராக இருக்கலாம். அதுல அவர் சாப்பாடு போட்டாரு, அது போட்டாரு, இது போட்டாருலாம் சொல்றீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் சாப்பாடு யாருக்கு போட்டாரு? போற வர பிச்சைக்காரர்களுக்கு போட்டாங்க. அவங்களுடைய சினிமா கம்பெனில இருந்து யார் வர்றாங்களோ அவங்களுக்கு, கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, சினிமா அதுல சினிமாவில் ரொம்ப எளிய நிலையில் அவங்க போய் சாப்பிட்டாங்க ஒழிய, அவங்களுக்கு, இந்த மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, உணவில்லாத மக்களுக்கு சாப்பாடு போட்டாங்கன்ற செய்தியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தவறான ஒரு பேச்சு. அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் சாப்பாடு போடுறது அவருடைய, அவரு ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். ஏதாவது சினிமாவில் தன்னுடைய நிலையை தக்க வச்சுக்கிறதுக்கு அவர் செய்த அந்த யுக்தியாக இருக்கலாம். மற்றபடி ஒரு சாப்பாடு போட்டார்ன்றது பெரிய பொருட்டான காரியமா நான் பார்க்கல. ஏன்னா அவருடைய சினிமா கம்பெனியில் அவருடைய அந்த படம் எடுக்கிறாங்கன்னா அந்த படத்து யூனிட்டுக்காரர்களுக்கு, அந்த படத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு சாப்பாடு போட்டுக்கலாம். இதுதான் உண்மையான செய்தி. அதில் நம்ம அது அவங்களுடைய தனிப்பட்ட தொழில் சார்ந்த விஷயம். அதுக்குள்ளார அதில் புரட்சிகரமான சிந்தனை, புரட்சிகரமான கோட்பாட்டின் அடிப்படையில் அது செஞ்சாங்கன்றதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது. ரெண்டாவது, இதில் பார்க்கும்பொழுது சினிமா துறையை சார்ந்த நின்னாலும் கூட அவர் தன்னை ஒரு அவருடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய தெலுங்கு அடிப்படையில் தான் அவர் தன்னை நிலைநிறுத்திட்டார். தமிழ் நடிகர் யாரும் தன்னை விட மேலாக வரக்கூடாது என்பதில் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். தமிழ் நடிகர்களுக்குள்ளார இந்த திரைப்படத்துறை போய் சேர்ந்துடக்கூடாது, தமிழ் நடிகர்கள் யாருமே முன்னேறி வரக்கூடாது என்பதில் ரொம்ப உறுதியாக இருந்தவர். அவர் ஒரு மாஃபியா கும்பல் போல, அதுக்கு தலைவன் போல அவர் செயல்பட்டு ஒரு கட்ட பஞ்சாயத்து போன்ற வேலைகளை தான் அவர் செஞ்சுட்டு வந்தார். இதில் மாற்று கருத்தே கிடையாது. யார் வேணாலும் சொல்லலாம் அவர் இல்லை அப்படின்ட்டு, அதெல்லாம் இல்லை. அதுதான் உண்மையான செய்தி. அதனால தமிழ் நடிகர்கள் யாரும் அதில் அவருடைய காலகட்டத்தில் யாரும் அந்த நிர்வாகத்துக்குள்ளார வர முடியல. இதில் அந்த
அது பேர் என்ன, தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கமா, நடிகர் சங்கத்துக்கு நிர்வாகிகளாக கூட யாருமே வர முடியல. ராதாரவி இருப்பார், விஜயகாந்த் இருப்பார். இந்த மாதிரி தெலுங்கு சமுதாயத்து ஆட்கள் தான் அதில் வந்து முக்கியமான பொறுப்பில் இருந்தாங்க ஒழிய தமிழர்கள் யாரும் அதில் இல்லை. அதில் எந்த விதத்திலையும் அவர் வந்து தமிழர்கள் வரணுன்ற நிலைப்பாட்டுக்குள்ளே அவர் நிற்கலை. அதனால தமிழ் தெலுங்குன்ற அந்த பார்ஷியாலிட்டி அவருக்கு, அந்த பாகுபாடு அவருக்கு இருந்துட்டு இருந்தது தான் அதில் உண்மையான செய்தி. ரெண்டாவது இதில் மூணாவது நான் சொல்ல வர என்ன அப்படின்னாக்க, திரைப்படத்துறை பொறுத்த வரைக்கும் அவர் அதாவது பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய மக்களிலிருந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு எந்த விதமான வாய்ப்பும் அவர் கொடுத்ததில்லைன்றதான் யதார்த்தமான உண்மை. அதான் யதார்த்தமான உண்மை. பட்டியல் பிரிவிலிருந்து வரக்கூடிய எந்த மக்கள், அது பல்லராக இருக்கட்டும், பறையராக இருக்கட்டும், எந்த இளைஞர்களாக, அது எந்த சமுதாய இளைஞர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு தன் படங்களில் ஒரு முக்கியமான வேடங்களாக இருக்கட்டும், அல்லது இயக்குனர் என்ற அந்தஸ்தாக இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலைக்குள்ளார அவர் கொண்டு வர விரும்பலை. அதனால அவருக்கு சமூக பார்வை இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஏமாத்துற அந்த கும்பலை நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர் வந்து பெரிய வீரன், பெரிய சூரன், அதெல்லாம் வந்து இங்கே சட்டம்னு ஒன்று இருக்குது. அது சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாரும் இருக்கணும். அதனால அது வந்து அவர் விஜயகாந்த் வந்து வடிவேலை எதிர்த்துட்டாரு, வடிவேல் விஜயகாந்த் எதிர்த்துட்டாரு, அதனால வடிவேல் வந்து தப்பானவன் அப்படிலாம் கிடையாது. அவன் தமிழன். வடிவேல் வந்து அவர் தமிழன். அவர் எதிர்க்கிறார் அப்படின்னா இவன் போட்டு அவன் வீட்டில் போட்டு தாக்குதல் பண்ணா, அதனால அந்த ஆள் எதிர்த்தாரு. அது எதிர்க்க கூடாதுலாம் கிடையாது. அவரும் முன்னணி நடிகர் தான். அவர் என்னமோ அவர் போட்ட பிச்சையில் இவர் வளர்ந்த மாதிரி, இவர் யாரு போட்ட பிச்சையில் வளர்ந்தாரு? விஜயகாந்த் யார் போட்ட பிச்சையில் வளர்ந்தாரு? அதனால அவர் வந்து ஏதோ விஜயகாந்த் தான் 5 செட்டு துணி வாங்கி கொடுத்தாரு, அது பண்ணி கொடுத்தாரு, இது பண்ணி கொடுத்தாரு. அப்படி கிடையாது. இசைஞானி இளையராஜா என்கின்ற ஒரு மகத்தான ஆளுமை இல்லைனாக்க விஜயகாந்தனுடைய படம் எவனும் பார்க்க மாட்டான், எவனுமே பார்த்துக்க மாட்டான். விஜயகாந்தனுடைய படம் பாட்டுகளுக்காகவும் இசைக்காகவும் ஓடுனது தான். அதுபோல எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவர்கள் அந்தந்த காலகட்டத்தில் அவங்க வந்து அவங்களுக்கு உதவிகரமாக இருந்திருப்பாங்க. அதனால வந்து விஜயகாந்த் வடிவேலை எதிர்த்துட்டாரு, வடிவேல் வந்து விஜயகாந்த் எதிர்த்துட்டாரு, அதனால வடிவேலு தாழ்ந்தவர், விஜயகாந்த் உயர்ந்தவர்ன்ற பேச்சுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது. தமிழர் வந்து தன்னுடைய நிலையை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு தெலுங்கு மனோபாவம் கொண்ட ஒரு தெலுங்கு நடிகரிடம் தோத்து போகக்கூடாது என்பதற்காக தன்னுடைய நிலையை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு போராட்டம் தான் வடிவேல் செஞ்சாரே ஒழிய அதில் பெரிய ஒரு விஜயகாந்த் கிட்ட ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு விஷயம் இருந்துச்சு, அவர் வந்து இவரை வந்து இது பண்ணிட்டார் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வந்தாங்க. விஜயகாந்த் அவர் கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வந்தார். அதில் நம்ம மாற்றுக்கருத்தே சொல்ல வரல. அவர் வந்து அந்த காலகட்டத்தில் அவருடைய சொந்த திறமையால் வந்த நடிகர் தான். அதே போல வடிவேல் அவர்களும் தன்னுடைய சொந்த திறமையால் வந்த நடிகர் தானே ஒழிய அவர் வந்து விஜயகாந்த் ஏதோ வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு விஜயகாந்துக்கு யார் வாய்ப்பு கொடுத்தாரு? அதனால அந்த மாதிரி வந்து வடிவேலையும் விஜயகாந்த் ஒப்பிட்டு வடிவேலை தாழ்த்தி விஜயகாந்த் உயர்த்தி பேசுறதுல எனக்கு முரண்பாடு உண்டு. தவறு, அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல எங்க சின்ன வயசுல கூட அவர் வந்து எனக்கு விஜயகாந்த் எனக்கு நல்லா பிடிக்கும். விஜயகாந்தனுடைய நடிப்பு, அவருடைய படங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை, இந்த மாதிரியான படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல இருந்து நடிப்பு துறையிலிருந்து சினிமா துறை, அதாவது நடிப்பு துறையிலிருந்து அரசியல் துறைக்கு வரும்போது தான், அரசியல் களத்துக்கு வரும்போது தான் அவருக்கும் எனக்குமான அவரை வந்து நான் விமர்சிக்கக்கூடிய நிலைக்கு நான் போனேன். இது அப்ப கிடையாது, இப்ப நான் பேசல. அது அப்பவே நான் வந்து அதுல மாநில பொறுப்புல இருந்தார். மாநில துணை தலைவராக என்ன ஒரு அமைப்புல பொறுப்புல இருந்தார், என்னுடைய நெருங்கிய உறவினர். அவருக்கும் எனக்கும் என்னுடைய சொந்த ஊருக்கு சிதம்பரத்துக்கு சேர்ந்தவர். அவருக்கு எனக்கும் கூட வாக்குவாதம் வரும். அவர் வந்து எப்படி பொம்பளைங்க கூட இப்படி அசிங்கமான காய்ச்சல் நடிச்சவர் வந்து எப்படி நீங்க அது என்ன இந்த பம்பரம் விடுவார். இந்த சின்ன கவுண்டர்ன்ற படத்துல இந்த சுகன்யாவுடைய துப்புல வந்து பம்பரம் விடுவார். இப்படி பம்பரம் விட்டவர் ஒரு கூடிய ஒரு மோசமானவரா தன்னை வந்து காட்டிக்கிட்டவர், ரொம்ப ஆபாசமா நடிச்சவர், எப்படி ஒரு அரசியல் தலைவருக்குரிய தகுதியை பெறாரு அப்படின்னு எனக்கும் அவருக்குமான வாக்குவாதம் வரும். எப்போ நாங்க சின்ன வயசுல இருக்கும்பொழுது.
ஆகவே திரைப்படத்துறை அவரை நான் தெலுங்கர் என்ற அடிப்படையில் அவரை விமர்சிக்க விரும்பல. ஆனால் அவருடைய தனிப்பட்ட அந்த பார்வையின் அடிப்படையில் தான் நான் பார்க்கிறேன். அவர் தெலுங்கராக இருந்தாலும் கூட ஒரு சமூக பார்வையோடு, சமூக சிந்தனையோடு, சமூக அக்கறையோடு தன்னை முன்னிறுத்தி கொண்டிருந்தார். ஒருவேளை என்னை பொறுத்தவர்கள் அவரை வாழ்த்தக்கூடிய அளவில், அவரை போற்றக்கூடிய அளவில் அவர் திகழ்ந்திருக்கலாம். அப்படியான சூழ்நிலை கிடையாது. அதுக்கான வாய்ப்புகளும் இல்லைன்றது போது அதை பற்றி பேசுறதுல அர்த்தம் இல்லை. அதனால விஜயகாந்த் அவர்கள் தன்னை மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக நிறுத்தி கொண்டார். ஆனால் அந்த ஆளுமையாக நிறுத்தி கொண்டதில் அவரது பார்வையில் இருந்து வெளிப்பட்டது தமிழர் என்ற உணர்வோ, இல்ல தமிழ் இனத்தை சார்ந்த இந்த தமிழ் மண்ணில் பிறந்த என்ற ஒரு உணர்வோ பெரிய அளவில் இல்லை. அதுல ரொம்ப மிக முக்கியமாக தென்பட்டது என்னவென்று சொன்னால், தான் தெலுங்கர், தன்னுடைய அந்த பலிஜா நாயுடு, அவர் பலிஜா நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர், தன்னுடைய பலிஜா நாயுடு என்ற நிலைப்பாட்டுக்குள்ள இருந்து அவர் இந்த சமூகத்தை பார்த்தாரே ஒழிய அதை தாண்டி அவர் சிந்திக்கவில்லை. சாதிக்கு அப்பாற்பட்டவர், சாதிக்கு அப்பாற்பட்டவர்னு சொன்னாக்க ஏன் அவருடைய சாதியிலே போயிட்டு ஒரு பொண்ணை தேடி கல்யாணம் பண்றாரு? சாதிக்கு அப்பாற்பட்டவர்னாக்கா அது அந்த காலகட்டத்தில் அவர் அந்த புரட்சிக்குள்ளார வந்திருக்கணும்ல. அது கிடையாது. அதே தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்த அருந்ததி சாதியில போயிட்டு ஒரு பெண் எடுத்து கல்யாணம் பண்ணிருக்கலாம். அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பார்வையெல்லாம் அவருக்கு கிடையாது. அதனால அவர் சாதிக்கு அப்பாற்பட்டவர். அது ஏதோ அலையோஸ் என்ற ஒரு படத்துல அந்த பாட்டு நடிச்சுட்டாரா. அதனால போராடடா வாழந்தாடான்னு ஒரு பாட்டு, அதுல எங்களுடைய சமுதாயத்தினுடைய பெயர் வரும். நந்தரினமே பெரும் அரியாசனம், அது எங்களுடைய சமுதாயத்தின் பெயர். அது பாட்டு எழுதுனது யாரு, அதை நம்ம பார்க்கணும். பாட்டு எழுதுனது இளைய பாரதின்னு ஒரு கவிஞர். அவர் ஆதி தமிழ்குடியை சேர்ந்தவர். அதுக்கு இசையமைத்து அந்த பாடலுக்கு ரொம்ப பெரிய ஒரு அங்கீகாரத்தை தந்தவர் இந்த ஆதி தமிழ்குடி தமிழ் சமுதாயத்தை சார்ந்த பறையர் இனத்தை சார்ந்த, திரைப்படத்துறையில் சக்கரவர்த்தியாக கோலோச்சிருந்த எங்களது இசை மாமேதை, எங்களது இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பாடலால் தான் அந்த பாடல் அந்த படத்தில் இடம்பெற்றது. அந்த ஆளுமையால தான் அந்த பாடல் இடம்பெற்றது. அப்படி இல்லைனாக்கா அந்த இடத்துல எடுத்துருக்க மாட்டாங்க. ஆகவே எல்லாரும், அவர்கள் அத்தனை பேருமே தங்களுடைய இனத்தின் அடிப்படையில் தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்களே ஒழிய இந்த மண்ணின் அடிப்படைவாதியாக, இந்த மண் தனக்கு செய்த அந்த உதவிக்கு, இந்த மண்ணின் உள்ள மக்கள் செய்த உதவிக்கு நன்றி கடனாக செயல்படணும் என்ற எண்ணத்தில் அவங்கள செயல்படவே இல்லை. அவங்க அது பேர் என்ன, அவங்க மனைவி பேர் விஜயகாந்த் மனைவி, அவங்க பிரேமலதா விஜயகாந்த். அவங்க கூட அவங்கள ஒரு தெலுங்கு இன பெண்மணி போலதான் அவங்க தன்னை காட்டிப்பாங்க. அவர் கிங் மேக்கரா இருக்க விரும்பணுமா, இல்ல கிங்கா இருக்கணுமா, கிங் மேக்கரா இருக்கணும்னா கேள்வி கேட்டுறாங்க. இந்த நாட்டில் எவன் கிங்கா இருக்கணும்ன்றது நாங்க தான் முடிவு பண்ணோம். அதெல்லாம் ரொம்ப அதிகப்படியான பேச்சு. அது ஒரு இடத்துல ஒய்எம்சிஏ இதுல அவங்க கேட்கிறாங்க, பொதுக்கூட்டத்தில் கேட்கிறாங்க, கேப்டன் அவர்கள் கிங்கா இருக்கணுமா, கிங் மேக்கரா இருக்கணுமான்னு அவங்க கேட்கிறாங்க. இங்க கிங்கா இருக்கிறதா இருந்தாலும் சரி, கிங் மேக்கராக இருந்தாலும் சரி, அது தமிழர்கள் தான் இருக்கும். இது தமிழனுடைய மண். ஆகவே தமிழர்கள் தான் அந்த இடத்தை தீர்மானிக்கணும் மொழிய. இதுல மற்றவர்கள் வாழலாம், அவங்களோட அன்பா இருப்போம், அவங்களோட உறவு பாராட்டும், அவங்களுக்கு பக்கபலமாக நாங்கள் நிற்போம். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஏனென்று சொன்னால், நாங்கள் தமிழர்களுடைய குணம் அது உறவு முறையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வேற. இது திராவிட பாரம்பரியமா இருக்கட்டும், இல்ல அண்டை மாநில உறவு முறையா இருக்கட்டும், ஏதோ ஒரு உறவு முறையில் நாங்கள் அவங்களோட தொடர்பு இருக்கோம். ஆனா என் மண்ணை ஆட்சி செய்யக்கூடிய அந்த சிந்தனை, அந்த உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கும். அது எனக்கு மட்டும்தான், அந்த சிந்தனை எனக்கு மட்டும்தான் இருக்கும். இங்க யார் வேணாலும் ஆட்சி செய்யலான்ற ஒரு நிலைப்பாடு இங்க இருக்கக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். என்னது வீர சோழ பரணசங்கமும் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கும். அதனால வீர சோழ பரணசங்கத்தின் சார்பாக ஒரு சிறந்த நடிகருக்கான அடையாளமாக திகழ்ந்த திரு விஜயகாந்த் அவர்களின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு, அன்னாரின் ஆன்மா இறைவனிடம் சாந்தி அடைய மீண்டும் எனது பிரார்த்தனை இதன் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.